இப்ப நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது மியூட்டபிலிட்டி. மியூட்டபிள்னா என்ன சொல்லியிருக்கேன்? சேஞ்சபிள். ஒரு லிஸ்ட்ங்கிறது வந்து சேஞ்சபிள். இதுக்கு நம்ம எப்படி வேணாலும் நம்ம எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். இப்ப இதுல பாருங்க, இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் படிச்சாலும் போதும். ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோம், சரியா? ஒரு லிஸ்ட்னா ஒன்னும் இல்ல, ஏதாவது ஒரு பேர் எழுதி, ஏன் பேர் எழுதியிருக்கேன், ரைட்டா? பேர் எழுதிட்டு உள்ள ஏதாவது எலமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. 10, 30. இப்ப இந்த லிஸ்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போமா? பிரிண்ட் ஏ, ஏ டிஸ்பிளே பண்ணுங்க. என்ன வரும்? 10, 20, 30. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்க இருக்கிறது இந்த முதல் இடத்துல இருக்கிறதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0. இது ஏ ஆஃப் 0. இங்க பாருங்க, நான் போடுறேன். பிரிண்ட், பிரிண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துட்டேன்ல, பிரிண்ட் கரெக்டா ஆக்கியாச்சு. ஏ ஆஃப் 0. ஏ ஆஃப் 0னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 0 போடுறத ஏ ஆஃப் 0. அப்பனா எது வரணும்? 0th பொசிஷன்ல என்ன இருக்கு? இந்த 10 இருக்கு, அது வரணும். வருதான்னு பாப்போமா? முதல்ல பிரிண்ட் ஏ, இதுக்கு இந்த 10, 20, 30 வந்திருக்கு. பிரிண்ட் ஏ ஆஃப் 0 போட்டிருக்கேன், இந்த 10 வந்திருக்கு, ரைட்டா? இப்ப பாருங்க, நான் ஏ ஆஃப் 0 மாத்துறேன். ஏ ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 100 மாத்தி விட்டுருவோமா? 100, ரைட்டா? இப்ப நான் பிரிண்ட் ஏ போடுவோமா? என்ன வரணும்? ஏ ஆஃப் 0ல என்ன இருக்கு? 100 இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு பதிலா 100, அப்புறம் 20, 30 வருதான்னு பாப்போமா? நான் வந்திருக்கு பாருங்க, 100, 20, 30 வந்துட்டா. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருக்கிறத என்னால மாத்த முடியுது, ரைட்டா? அப்ப மியூட்டபிள், சேஞ்சபிள், ரைட்டா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் படிச்சா கூட போதும். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்ப இதுல பாருங்க, ஒரு லிஸ்ட் 1, 2, 3, 4, 5. இப்ப இதேதான் இது. இங்க பாப்போமா? பிரிண்ட் ஏ, இதை எடுத்துறேன், ரைட்டா? ஏ ஆஃப் 0ன்னு அப்பதான் மாத்தணும்ல. இப்ப 0 to 3. இப்ப இதுல கூட 2 எலிமெண்ட் கொடுப்போமா? சும்மா கொடுத்து வச்சுக்குவோம். 40, 50 இப்படி கொடுத்துக்குவோம், சரியா? இப்ப இங்க பாருங்க, இது 0th பொசிஷன், இதோட பொசிஷன் 1, இதோட பொசிஷன் 2, இது 3, இது 4. இதெல்லாம் கிளாஸ்ல மார்க் பண்ணி பார்த்திருக்கோம், ரைட்டா? அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன். அப்ப இந்த 0, 1, 2 வரைக்கும் ஒரு கோலன் வச்சு முன்னாடி இருக்கிறது ஸ்டார்ட் பண்றது, பின்னாடி இருக்கிறது எண்ட் ஆகுறது. அப்ப 0th பொசிஷன்ல ஆரம்பிக்கணும். ஏங்கிற லிஸ்ட்ல 0th பொசிஷன்ல ஆரம்பிக்கணும். அப்ப 0, 3னா 2லயே நிறுத்திக்கணும். 0, 1, 2 இந்த 3 தான் நம்ம மாத்த போறோம். அப்ப இந்த 3க்கும் வேற ஏதாவது ஒரு வேல்யூ கொடுங்க. 3க்கு தானே கொடுக்கணும். அப்ப 1, 2, 3ன்னு கொடுத்துருவா. அப்ப இந்த இடத்துல 1 வந்துரும், இந்த இடத்துல 2 வந்துடணும், இந்த இடத்துல 3 வந்துடணும். வருதான்னு பாப்போமா? பிரிண்ட் ஏ கொடுப்போமா? டிஸ்பிளே பண்ணி பார்த்தாதான் ஆன்சரை டிஸ்பிளே பண்ணி பார்த்தாதான் நமக்கு அது கரெக்டா இருக்கான்னு தெரியும். இங்க பாருங்க, முதல்ல இந்த பிரிண்ட் ஏக்கு முதல்ல இந்த லிஸ்ட் வந்திருக்கு. 10, 20, 30, 40, 50. அப்புறம் பாருங்க, இந்த முதல் இருக்கிறது 0 to 3 வந்து 1, 2, 3ன்னு மாறிடுச்சு. இந்த இதுல மாத்திருக்கீங்கல்ல, அப்ப மியூட்டபிள். இது மியூட்டபிளுக்கு 2வது எக்ஸாம்பிள். தொடர்ந்து பல வேல்யூஸ மாத்தி பார்த்திருக்கோம். முதல்ல பார்த்தது ஒரே ஒரு வேல்யூவை மாத்தணும், ஏ ஆஃப் 0 மட்டும் மாத்தி பார்த்தோம். இப்ப 0, 1, 2 இந்த 3ஐயும் மாத்தி பார்த்திருக்கோம், சரியா? அடுத்து பாப்போமா? இப்படி எத்தனை வேணாலும் நீங்க மாத்தி பார்க்கலாம். இப்ப 0 to 3 எம்டி ஆக்கிட்டோம், ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். போட்டு பாப்போமா? 0 to 3ல ஒண்ணுமே கொடுக்கல, அது எம்டி ஆயிரும். 0ல இருந்து 0, 1, 2, 3ன்னு போட்டீங்கன்னா 2 வரைக்கும் தான். இவ்வளத்தையும் எம்டி ஆக்கிட்டோம். பாப்போமா எம்டி ஆகுதான்னு? 0, 1, 2 இது எம்டி ஆயிருச்சு. அப்ப மிச்சம் இருக்கிற 40யும் 50யும் வந்திருக்கு. அடுத்து பாப்போமா? ரைட். இப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம்? இதுல பாருங்க, இன்சர்ட் பண்ணிருக்கேன். 0th பொசிஷன்ல 20, 30, 45 என்ன பண்ணிருக்கோம்? இன்சர்ட் பண்ணிருக்கோம், ரைட்டா? 0th பொசிஷன்ல போட்டு பாப்போமா? ஏதாவது ஒண்ணு இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணிடணும் 0 to 0. ரன் பண்ணுவோமா? 0th பொசிஷன்ல கொண்டு போய் இது இப்படி சொருகிட்டோம். 1, 2, 3 இன்சர்ட் 0 to 0ன்னு போட்டோம்னா இந்த இடத்துல இன்சர்ட் ஆயிரும்.
இதுதான் மியூட்டபிள். ரைட்டா? அதுக்கப்புறம் காப்பி பண்றது. காப்பினா ஒரு இதை பார்த்து அப்படியே இன்னொரு நகல் எடுப்பது. காப்பில 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அலைசிங், இன்னொன்னு வந்து குளோனிங். அலைசிங்னு ஒண்ணு, குளோனிங்னு ஒண்ணு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். ரைட்டா? அலைசிங் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பேரெல்லாம் வைக்கும்போது நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. என்கின்றன்னு வைப்பாங்க. சரி, அது வேணா வேண்டாம், நம்ம இதை மட்டும் பார்ப்போம். அலைசிங், குளோனிங். அலைசிங்னா எப்படி எழுதணும்? நான் எழுதி காமிச்சிடறேன், அப்ப உங்களுக்கு புரிஞ்சும். ஏ அலைசிங்கிறது B is equal to A இப்படி எழுதுனா அலைசிங். அலைசிங். ரைட்டா? அலைசிங், இதுக்கு பேரு அலைசிங். இந்த இடத்துல அலைசிங். ரைட்டா? இது அலைசிங். இப்ப பிரிண்ட் B கொடுக்குறேன். பிரிண்ட் B ஏல இருக்கிறது தான் Bலயும் இருக்கு. இந்த இடத்துல ஏல இருக்குது 10, 20, 30, 40. அதையே தான் எடுத்து Bல வச்சிருக்கீங்க. 10, 20, 30, 40, 50. குளோனிங்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எழுதுறேன். C is equal to A. ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஒரு கோலன் வச்சுட்டா இதுக்கு பேரு குளோனிங். குளோனிங். இப்ப பிரிண்ட் A. ரைட்டா? இதுக்கு பேர் பிரிண்ட் A இல்ல, C. முதல்ல A பிரிண்ட் பண்ணோம். A எடுத்து Bல வச்சுட்டு B பிரிண்ட் பண்ணோம். இப்ப A எடுத்து Cல வச்சுட்டு C பிரிண்ட் பண்றோம். Cலயும் அதே தான் இருக்கும். இருக்குல்ல 10, 20, 30, 40, 50. ஆனா வித்தியாசம் என்னன்னா A எடுத்து அப்படியே Bல வச்சா அலைசிங், A ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கோலன் போட்டு எடுத்து வச்சா அதுக்கு பேரு குளோனிங். குளோனுங்கிற வார்த்தை, அலைசிங்கிற தெரியலனாலும் குளோனுங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஞ்ஞானிகள் குளோன் கண்டுபிடிச்சாங்க, ஆட்டோட குளோனிங் அப்படின்லாம் பார்த்துப்பீங்க. ஒரு ஆட்டோட திசுல இருந்து அதே மாதிரி இன்னொன்னு உருவாக்குறது, அதே மாதிரி இன்னொன்னு உருவாயிரும். அப்ப சிங்கிறது ஏ மாதிரியே இருந்தாலும் அது வேற ஒன்று, அது வேற. இப்ப பாருங்க எப்படின்னு சொல்றேன்னா, பிரிண்ட் பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு சியா அப்படின்னு பாக்குறோம். ரெண்டும் ஒண்ணு போலதானே இருக்கு. ரைட்டா? ஆனா அது என்னன்னு சொல்லணும்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். சாரி, ட்ரூன்னு என்ன பண்ணும் சொல்லும். குளோனிங்ல அது என்னன்னு சொல்லுது? ட்ரூ. ரைட்டா? பிரிண்ட் A equal to B. print A equal to B. அது ரெண்டையுமே என்னதான் சொல்லுது? குளோனிங் அண்ட் அலைசிங் ரெண்டையுமே என்னதான் சொல்லுது? ட்ரூ அப்படின்னு சொல்லுது. ரைட்டா? ஆக்சுவலி நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பார்த்திருக்கோம்? அலைசிங் ரெஃபர்ஸ் டு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஃபார் த சேம் லிஸ்ட். ஆக்சுவலா உங்க புக்ஸ்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா அலைசிங்னா தான் ரெண்டும் சேம், குளோன்னா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். குளோனுங்கிறத என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். இந்த இடத்துல இதுல போட்டிருக்கேன் பாருங்க. வேற ஒரு பைத்தான் வெர்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபால்ஸ் தான் வரும். குளோனுனா ஒரே மாதிரி இன்னொன்று, குளோனுனா இன்னொன்னு கிரியேட் ஆகும். அப்ப ஏயும் சியும் வேல்யூ ஒன்னா இருந்தாலும் குளோனிங் அப்படிங்கிறதுல டிஃபரன்ஸ் காட்ட முடியும் சில வெர்ஷன்ஸ்க்கு. ரைட்டா? சோ காப்பிங்ல ரெண்டு இருக்கு, அலைசிங் அண்ட் குளோனிங். இப்படி கொடுத்தாலும் காப்பி தான் ஆகும், இப்படி கொடுத்தாலும் என்ன ஆகும்னா காப்பி தான் ஆகும். சரியா? பட் குளோனுனா இன்னொன்னு உருவாகும் அப்படிங்கறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு உருவாகும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நேர்ல வந்து இதை படிச்சுட்டு வந்து டவுட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லித்தரேன். ஓகேயா? நீ உன்னோட கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி லேபுக்கு வரும்போது பார்த்துட்டு சொல்லு, ஐ கிளாரிஃபை. ரைட். அதுக்கப்புறம் காப்பின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணியும் காப்பி பண்ணலாம். இப்ப அதை யூஸ் பண்ணி காப்பி பண்ணிடுவோமா? D is equal to A dot copy. அதுவும் காப்பி எடுக்கிறது தான், இதுவும் அதே வேல்யூ தான் வரும். print D.
டிலயும் அதே தான் இருக்கு. ரைட்டா? ஏ எடுத்து பில வச்சாலும் காப்பி தான், அதுக்கு பேர் அலைசிங். தி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இன்னொன்னுல எடுத்து வச்சா அதுவும் காப்பிங் தான், அதுக்கு பேரு குளோனிங். இன்னொன்னு உருவாகும்னு சொன்னேன். ஏ டாட் காப்பி அப்படின்னு கொடுத்தாலும் இன்னொன்னுல ஸ்டோர் பண்ணாலும் காப்பி எடுத்துக்கும். ரைட்டா? அடுத்து பார்க்கலாம் பராமீட்டர். பராமீட்டர் அப்படின்னாலே என்னது? பராமீட்டர் அப்படின்னாலே ஆர்குமெண்ட், இன்புட் டு எ ஃபங்க்ஷன். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம். ரிமூவ் இதெல்லாம் பார்த்தோம். ரிமூவ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த இதுல பார்த்துருக்கோம். இன்சர்ட், ரிமூவ் எல்லாம் காமிக்கவா? எதுல பார்த்தோன்னு முன்னாடியே பார்த்தோம், அன்னைக்கே பார்த்துட்டோம். இந்த இருப்பாங்க ரிமூவ், இதெல்லாம் சொல்லி தந்துட்டேன். இன்சர்ட், இதெல்லாம் பார்த்தோம்ல. இன்சர்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்ப இத டெஃப்க்குள்ள எழுதிருங்க. டெஃப்க்குள்ள எழுதிட்டா பராமீட்டர்னு ஆயிடும். பராமீட்டர்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெஃப்னு எழுதி ஒரு ஆர்குமெண்டா லிஸ்ட பாஸ் பண்ணி ரிமூவ், இன்சர்ட் எதனாலும் நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் எதனாலும் உள்ள எழுதி கொள்ளலாம். மெயின் டாஸ்க்ல இருந்து இந்த லிஸ்ட பாஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி எழுதுனா அதுதான் என்னன்னா லிஸ்ட் பராமீட்டர் அல்லது ஆர்குமெண்ட், அதாவது ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பது, இன்புட்டாக கொடுப்பதுன்னு அர்த்தம். ஓகேதானா? இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? சார்ட்டிங். சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங். சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் இத வேணா கொஞ்சம் சிம்பிளாவே கூட சொல்லி தந்துறேன். சின்னதா சொல்லித்தரேன். சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங்க வந்து சிம்பிளா சொல்லித்தரேன். சரியா?